அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமன் சொக்கலிங்கம். நான் இன்று இணைந்தாற்றும் கடமையில் தான் இல்லம் சிறக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். நாம் எல்லாம் சுகிசிவம் ஐயா, சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா பேசிய பேச்சை கேட்டு கண்டு கழித்தோம் என்று. அவருடைய பரம விசிறி நான். அவர் சொன்ன ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் சன் தொலைக்காட்சியில் சொன்ன ஒரு சிறு கதையை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். ஒரு இளம் தம்பதியினர், புதுமண தம்பதியினர், 2 பேர், கணவன் மனைவி பீச்சுக்கு வர்றாங்க 2 பேரும் சேர்ந்து. அது எப்படி இவர் தெரிஞ்சது? கணவன், அவங்க புதுமண தம்பதியினர் அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் அவர் ஒரு PhD பண்ணியிருக்காரு. அவர் கணவன் மனைவி 2 பேர் நடந்து வரும்போது எவ்வளோ தூரம் இருக்குது அவங்க 2 பேருக்கு நடுவில் அப்படிங்கிறத வச்சே அவர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவார். அதில் அவர் பெரிய டாக்டரேட்டே வாங்கியிருக்காரு. அவங்க அந்த புதுமண தம்பதியினர் நடந்து வர்றாங்க. பீச்சில் நடந்து வரும்போது அந்த பொண்ணு ஒரு கல் தடுக்கி அப்படி கீழே விழுந்துடுறாங்க. அவர் வேகமாக ஓடி வர்றாரு. அந்த கல்லை எடுத்து, சனியை முடிச்ச கல் நம்ம நடந்து வர்ற பாதையிலே இருக்கணும் அது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு என்ன ஆச்சுமான்னு பதறாரு. அப்படியே கட் பண்ணோம்னாக்கா ஒரு 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. திரும்ப அவங்களே அதே 2 பேர் வர்றாங்க பீச்சுக்கு. இப்போ கையில் நண்டு திண்டுமா, 2 வயசில் ஒன்று, 4 வயசில் ஒன்று, 4 பேர் சேர்ந்து பீச்சுக்கு வர்றாங்க. இது எதேச்சியாக நடந்ததா என்னன்னு தெரியல. அதை திரும்பவும் அதே கல் தடுக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு, அந்த அம்மா இப்போ கீழே விழுக போகிறாங்க. அவர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. சொல்லவே வேண்டியதில்லை, 4-5 அடி முன்னாடி நடந்துட்டு இருக்காரு. திரும்பி பார்த்து, சனியனை பார்த்து நடந்து வரக்கூடாது, பீச்சுக்கு வந்த இடத்துலையுமா இங்கே தடுக்கி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போனதுக்காக வந்தோம். ஸோ அப்போ அந்த கல்லில் இருந்த சனி அந்த அம்மா மேலே மாறிடுச்சுங்க. ஸோ இது பேர் தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சுகிசிவம் ஐயா சன் தொலைக்காட்சியில் சொன்னார். ஆக இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, காதல் என்பது ஒரு பருவத்தில் வந்து செல்வது தான் காதல். அதுக்கு இல்லறத்தை துவக்குவதற்கு காதல் காரணமாக இருக்கலாம். காதலை வைத்து இல்லறத்தை நாம் துவக்கலாம். ஆனால் இல்லறத்தை சிறப்பாக நடத்துவது இணைந்தாற்றும் கடமைகள் தான் உள்ளது என்பதை கூற விளைகிறேன். ஒரு சங்க பாடல், ஈன்று புறந்தறுதல். ஒரு தாய் சொல்கிறாள், புறநானூற்றில் ஒரு தாய் சொல்கிறாள், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, களிரெய்து வெல்தல் களிரெய்து வெல்வது காளைக்கு கடனே என்று தன் மகனை பார்த்து, மகனுக்கு அவர் அறிவுரை சொல்வது போல, மகனுடைய கடமை என்ன என்று சொல்வது போல அவள் பாடுகிறாள். ஆக குழந்தையிலிருந்தே கடமை ஆரம்பித்து விடுகிறது. குழந்தையிலிருந்து காதல் என்றும் ஆரம்பிப்பதில்லை. ஆக ஈன்று புறந்தறுதல் என்கிற கடனை என்று சொல்லும் போது, அவள் கரு உண்டான பின் 10 மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தையை பெற்றுக் கொடுப்பது அவர் கடன். அதுவா சொல்ல வர்றாங்க? இல்லை. கரு உண்டான பின்பே அங்கு காதல் என்பது சற்றே மறைந்து கடமை முன்னுக்கு வந்து விடுகிறது. அவள் தன் குழந்தைக்கு எது ஒத்துப்போகும், குழந்தைக்கு எது நல்ல உணவு, தனக்கு எது பிடிக்கும் என்பதை தள்ளி வைத்து விடுகிறாள். அங்கே காதல் முடிந்து விடுகிறது. தனக்கு எது பிடிக்கும், கணவனுக்கு எது பிடிக்கும் என்பதை விட்டுவிட்டு தம் குழந்தைக்கு எது ஒத்துப்போகும், எந்த உணவு நாம் சாப்பிடலாம், எது சரியாக வரும், உணவு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இதையெல்லாம் தாண்டி கருவில் இருக்கும் குழந்தைக்கு கருவிலேயே அதனுடைய மன வளர்ச்சி, அவருடைய பர்சனாலிட்டி கருவிலேயே உருவாக ஆரம்பித்து விடுகிறது. நாமெல்லாம் அபிமன்யு கருவில் இருக்கும்போதே சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே போக கற்றுக்கொண்டான். கிருஷ்ணர் சொல்லும் போது அவர் கேட்டுக்கொண்டிருந்தான் என்று நமக்கு தெரியும். சற்றே அபிமன்யு தாய் சற்றே தூங்கி விடுவதால் சக்கரவியூகத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வருவதை அவர் கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான். ஆக வீர சிவாஜி தன் தாய் கருவில் இருக்கும் போதே தாய் பலவிதமான வீர கதைகளை சொல்லி வளர்க்கிறாள், கருவை வளர்க்கிறாள். குழந்தை கூட இன்னும் பிறக்கவில்லை. அப்படித்தான் வீர சிவாஜி உருவாகியது வரலாறு, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு இல்லையா? அப்போதே கடமை ஆரம்பித்து விடுகிறது. தந்தையின் கடமை என்ன? சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடமை. இன்றைய சூழலில் தந்தை என்று சங்க இலக்கியத்தில் சொன்னதை தாய் தந்தை இருவருக்கும் உள்ள கடமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடமை. சான்றோன் என்பது இழைந்தோடும் காதலில் பிள்ளைகள் சான்றோன் ஆகிவிட முடியுமா? அவர்கள் எது நல்லது எது கெட்டது, மருத்துவர் சிவராமன் ஐயா பேசினார்கள். அவர் எந்த விதமான உணவு குழந்தைகள் உண்ண வேண்டும், எது உண்ணக்கூடாது என்று உணவில் ஆரம்பித்து எது நல்ல பழக்கம் எது தீய பழக்கம், எந்த மாதிரி எதை படிக்க வேண்டும், அவர்கள் எதில் ஆர்வம், என்ன படிக்க வேண்டும், திருமணம் என்று அவருடைய காலம் முழுவதும் அவர்களுக்கு நாம் இணைந்தாற்றும் கடமைகள் தான் அவர்கள் சான்றோன் ஆகிறார்கள். கற்றவர் சபையில் நீ நடந்து வரும்போது உனக்கு மாலைகள் விழ வேண்டும், உனக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று அவனை சான்றோனாக்குதல் இங்கு பெற்றோர்களுக்கு கடமை இல்லையா? ஆக அது இழைந்தோடும் காதலில் சான்றோனாகி விடுவதில்லை.
ஒரே ஒரு விஷயத்தை கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.